கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. தொடர்ந்து மறுபடியும் உங்களை இந்த காணொளியின் மூலமாய் பார்க்கிறது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், மனுஷர்களிடத்திலும் அன்பு கூறுங்கள். பாருங்க, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசினாலும் சரி, தூதர்கள் பேசுகிற பாஷைகளை பேசினாலும் சரி, உங்களுக்கு மல்டி லாங்குவேஜ் தெரியும், நீங்கள் மல்டி லாங்குவேஜ் பர்சனாலிட்டி உள்ள பர்சனாக இருந்தாலும் சரி, என்னத்தை நீங்கள் பேசினாலும் சரி, அன்பு உங்களுக்கு உள்ளே இராவிட்டால் நீங்கள் எதை பேசினாலும் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். பாருங்க, அதே அதிகாரத்தில் 2வது வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களாய் இருக்கலாம், வசனத்திலே அன்பு கூறுவர்களாய் இருக்கலாம். காண்கிற சகோதரனிடத்தில் நீங்க அன்பு கூறாவிட்டா எப்படி காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவீர்கள் என்று வசனம் கேட்கிறது. அப்படியானா இன்னைக்கு நீங்க இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பீங்களே, ஏன்னா யாரை பார்த்தாலும் நீங்க அன்பு கூறுங்க, அந்நியரை உபசரிங்க. ஸ்தோத்திரம். இல்லாதவர்களுக்கு கொடுங்க, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு கொடுங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். உணவு இல்லாதவங்களுக்கு உணவுகளை கொடுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் இதன் மேல் பிரியப்படுகிறார். ஆனால் இன்னைக்கு கடைசி நாட்களாக இருக்கிறபடினாலே அன்பு தணிந்து கொண்டே வருகிறது. அன்பு தணிந்து கொண்டே வரும்போது அக்கிரமம் மிகுதியாகிறது. தேவ ஜனமே, நம்முடைய எல்லா காரியத்தையும் கொஞ்சம் தள்ளி வைத்து நாம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை அன்பு செலுத்துகிறவர்களாக படைத்து வைத்திருக்கிறார். பாருங்க, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படியானா இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மேல ஒரு அன்பு வர வேண்டும், உங்கள் எதிராளிகள் மேல ஒரு அன்பு வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று சொல்லி. அப்படியானா நம்மோடு கூட இருக்கிறவர்களை நாம் நிச்சயமாய் சிநேகிக்க வேண்டியது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த அன்பு உங்களுக்கு இராவிட்டா நீங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தெய்வீக அன்பு ஊற்றப்படட்டும்பா. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று பவுல் சொல்லுகிறது போல நாங்களும் அன்பு இராவிட்டால் ஒன்றுமே இல்லப்பா. எங்க ஒவ்வொருவரையும் அன்புள்ளவர்களாக தேவனிடத்திலும் மனிதர்களிடத்திலும் சத்துருக்களையும் சிநேகிக்கிற அன்புள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. உங்களுடைய கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே.